आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. தண்ணீர்ல இருந்தும் வாயுவில இருந்தும் எடுத்துக்க வேண்டிய சக்தியை நாம் எடுத்துக்கிறதே இல்லை. அது சிறந்த சக்தி கொடுக்கும். இப்ப யாரும் காற்றை புசிக்க வேண்டாம்னு சொல்லலையே ஏகாசி அன்னைக்கு. நீங்க நல்லா மூச்சு விடலாமோ இல்லையோ? பிராணாயாமம் பண்ண பண்ண மூச்சு நன்னா உள்ள போறதோ இல்லையோ? அந்த காத்தே சிறந்த சக்தியை கொடுக்கும். அதை நம்ம வாங்குறதே இல்லை. நல்ல தூய குடிநீர் இன்னைக்கு காசு 15 ரூபா கொடுத்தா தான் கிடைக்கும். அதுலேருந்து இப்போ தாமிரபரணியில ஓடிண்டே இருக்கும். ஆனா அது கரையிலே ஒரு கடை வச்சிருப்பா. நம்ம அங்க போய் பெரிய புட்டி நிறைய தீர்த்தம் வாங்கி 15 ரூபா கொடுத்து சாப்பிட்டு வருவோம். சாமி இந்த தாமிரபரணி எடுத்து தான் சுவாமி அடைச்சி வச்சிருக்காள்னா அது எனக்கு இது சந்தேகமா இருக்கு, எப்படி இருக்குமோன்னுட்டு. அதனால அதுல போய் சாப்பிட்றேங்கிறான் பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம இயற்கையிலேருந்து ரொம்ப தள்ளி போட்டோம். இப்போ நதியில குளிக்கிறதுன்னா கட்டமா இருக்கு, நதி தண்ணீர் குடிக்கிறது கட்டம். அப்படி இருக்கக்கூடாது. சுகாச்சாரியர் சொல்றார், எப்படி இருந்திருக்கலாம்? சந்துஷ்டாக, முதல்ல சந்தோஷமா இருந்தாங்கிறார். அதுவே இப்ப ரொம்ப குறைபாடு. சந்தோஷமா இருக்கமா? எத்தனை இருந்தாலும் திருப்தி ஏற்பட்டு சந்தோஷமா சிரிச்சுண்டு என்ன பகவான் நன்னா வச்சுட்டு இருக்கார். எல்லாரும் நன்னாத்தான் இருக்கேன். ஏதோ உங்க கஷ்டம் இருக்கிறாப்புல இருக்கேன்னார். எல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை. நம்ம ஜோசியக்காரர்கிட்ட போகணுங்கிறதுக்காக ஜாதகத்தை எடுத்துன்னு போவோம். முன்னாடி போய் உட்காந்துப்போம். உட்கார்ந்த உடனே பிள்ளையால ஏதோ மன வருத்தம் போல் இருக்கே அவர் கேட்டார். உடனே எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு இவர்? இப்போ தெரியலையே. இப்போன்னா எல்லார்கிட்ட பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம். இது ஒண்ணு இப்ப தனியா ஜாதகத்தை பார்த்தெல்லாம் இந்த கேள்வி கேட்கணுங்கிறதே இல்லை. இப்போ உங்க பொண்ணால பிள்ளையால கட்டம் போட்டிருக்கேன்னா யாரா இருந்தாலும் ஆமாம் தான் தலையாட்ட போறான். இதான அப்படியே பொண்ணு பிள்ளைய நம்மளை நன்னா வச்சுன்ற போறாளான்னா இது நம்ம நன்னா இருக்கிறத சிரிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ அப்ப நமக்கே உள்ளூர சந்தோஷம் இல்லையோ இல்லையோ? ஆனா அப்படி இல்லை, அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கா. சந்தோஷப்படுறதுக்கு முதல் வழி எல்லாத்தையும் நம்ம இழுத்து பிடிச்சிருந்தா சந்தோஷப்படவே முடியாது. பல விஷயங்களை விட்டாத்தான் சந்தோஷப்பட முடியும். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சுட்டே பழக்கமாயிடுதே தவிர ஆச்சு முடிஞ்சுதே அவ பாட்டு அவ பாத்துக்கிட்டோம் அப்படின்னு விடணும் இல்லையோ? விடவே மாட்டோம். என்னவானாலும் இது பொண்ணாகவோ பிள்ளையாகவோ கடைசி நாள் வரைக்கும் யாரோ என்னைக்கோ மைத்துனனுக்கு ஓரகத்துக்கு நாத்தனாருக்கு யாரோ திருப்பர். அவர் ஒண்ணு கூட அவர் அன்னைக்கே ஏதோ சொன்னார் உடம்பு சரியில்லைன்னுட்டு. இப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னு பெரியசா தொலைபேசியில் கூட கேட்பார். சாமி அவர் என்னன்னா நீர் என்ன பண்ண போறீர்? இப்போ உம்ம உடம்ப ஒழுங்கா பாத்தீரா? உம்ம ஆத்மக்ஷேமத்தை பாத்தீரா? அதனால பலதை விட பழகின்றாத்தான் சந்தோஷமா இருக்க முடியும். கலியுகத்தில் ஆபத்து மொத்தத்தையும் நம்மோட ஒட்டிக்கணும்னு பாக்குறமே தவிர வெட்டிக்கணும்னு பாக்குறதே இல்லை. வெட்டிக்கலாம். உடல் என்னென்ன உடல் ரீதியான உறவு என்னென்ன உண்டோ வெட்டிக்கணும். ஆனா பக்தன் ஆத்ம ரீதியான என்ன உறவு உண்டோ அதுல ஒட்டிக்கணும். ஆத்ம பந்துக்கள்ங்கிறது வேற, தேக பந்துக்கள்ங்கிறது வேற. உடற்பிறவினால யார் உறவுக்காரர்களோ தேக பந்துக்கள், ரொம்ப ஒட்டிக்கணுங்கிற தேவையில்லை. ஆத்ம பந்துக்கள் இருக்கா பாருங்க. அவர் ஒரு பக்தர், நான் ஒரு பக்தர், இவன் ஒரு பாகவதன், நான் ஒரு பாகவதன், என்னமா நாம சங்கீர்த்தனம் பண்றார், அதனால அவரோட எனக்கு விருப்பம் இருக்குப்போ. இது சொல்லிண்டா நீடிச்சு நிலைக்கும். ஆனா வெறும் உறவுக்காராங்கிறதுக்காக போயிருந்து கல்யாண பந்தல்ல வாழை மரம் கட்டினா 2 நாள் முன்னாடி போடுவோம். ஏன்னு கேட்டா பத்திரிகையில் எப்படி 2 நாட்கள் முன்னதாகவே வந்திருந்து நடத்தி கொடுக்க வேண்டுமாய் வேண்டுகிறேன் போட்டிருக்காளோ இல்லையோ? அதுவும் போடச்சே இப்ப பந்து மித்திரர்களுடம்னு போட்டிருப்பா பத்திரிகையில். இவருடனே மொத்த பேருக்கும் பிரயாணிச்சிட்டு வாங்கிட்டார். பக்கத்து வீடு, எழுத்து வீடு, அண்ட வீடு எல்லாரையும். எங்க சுவாமி போறீங்கன்னா 2 நாள் முன்னாடி அங்க இருந்து தலைய திறந்த வாளுக்கு உதவுவார். கடைசியில கல்யாணம் முடிஞ்சு கிளம்பச்சே ஏதான நச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவா. சொல்லிட்டு வெளில வரைச்சே தோணும் இவனுக்காக போய் அங்க ஊர்ல கோவில் உற்சவம்னு சொன்னா அதை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்து தலையை திறந்து பண்ணேன். இதை விட அந்த பெருமாளையே சேவிச்சிருக்கலாம் போல் இருக்கு. எதை விட இங்க வந்து வெறுமைக்கான 4 நாள் உட்கார்ந்துட்டு போக்குவரத்து பிரயாண செலவையும் பண்ணிட்டு இவங்கிட்ட வார்த்தை வாங்கிக்கிறத விட இப்ப ஞானோதயம் வரும் இருக்கு. இதை விட பெருமாள் அங்கேயே போயிருக்கலாம் போல் இருக்கு. அவரானு என்னை கைவிடாம பார்த்துட்டு இருப்பான்னு இப்பதான் ஞானோதயம் வரும்.
ஆனா அந்த உதயம் நிற்குமான்னா அடுத்த கல்யாணம் வரைக்கும் தான் நிற்கும். இது எப்பவும் இருக்கணும் இல்லையோ? சரி சரி, இனிமே நான் பகவானை பாத்துக்கிறேன், சீதா கல்யாணத்துக்கு போய்க்கிறேன், ருக்மிணி கல்யாணத்துக்கு போய்க்கிறேன், ஆண்டாள் கல்யாணத்துக்கு போய்க்கிறேன், இனிமே இந்த கல்யாணத்துக்கு நான் வரல என்று சொல்லுவரானால் அது நிறைய பேரை பார்க்கணும், நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லணும்னு ஆசை, அப்படியே கொஞ்சம் கதையெல்லாம் பேசணும். இது கோவிலுக்கு பணம் பண்ண முடியுமா? அதுல பெருமாள் தான் கேட்பறா. மேலும் நம்மளை விட தாயார் நிறைய நகை போட்டுருக்கார், நம்மளை விட அவர் புடவை நன்னா கட்டின்னு இருக்கார், நம்மளை விட பேரழகோட இருக்கார். அப்ப போட்டியும் போட முடியாது போல் இருக்கு. அதனால நம்ம யாரோட போட்டி போடலாமோ அங்கேயே போலான்னு தோணும். பகவானிடத்துல போட்டியே சாத்தியம் இல்லையோ இல்லையோ, அதனாலதான் அங்க போக வேண்டான்னு தோன்றது. இது மாறணும். அப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிக்கணும். எவ்வளவு நமக்கு உண்டோ நன்னதான் பகவான் வச்சுட்டு இருக்கார். சந்துஷ்டாக கருணா மைத்ராக, எல்லாரிடத்திலையும் கருணை காட்டினர். இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சே. யாரானி நாம விழுந்து நமஸ்கரித்தா நன்னா இருன்னு உளமாற சொல்றதுக்கு நம்ம உறவுக்காரர்ல எத்தனை பேர் இருக்கா? அக்கா தங்கைக்குள்ள போட்டி, அண்ணன் தம்பிக்குள்ள பொறாமை, அப்படியே தான் இன்னைக்கு பாக்குறோம். இப்போ யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பம்னு சொன்னா இவாளுக்கு பொறாம அவளுக்கு பொறாம, நம்ம அக்கா தங்கைக்குள்ளேயே நன்னா இருந்துட்டானே வசதியா இருந்துட்டானேன்னு நினைக்கிறமே தவிர ஒருத்தரை விழுந்து நமஸ்கரித்தா நன்னா சௌக்கியமா இருக்கு. இன்னைக்கு யாரான்னு நாம இந்த பணம் சம்பாதித்தாலோ வீடு வாங்கினாலோ திருப்தியா நம்ம உறவுக்காராட்ட போய் சொல்லிக்க முடியுமா? பாருங்க, சொல்ல மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு மறைச்சு அது 35 லட்ச ரூபா வீடுன்னா அது ஏதோ என்னைக்கோ வாங்கி வச்சிருந்தேன், அதனால அது கிடைச்சது, இப்போ ஏதோ 10 ரூபா இருக்கும் போல் இருக்கு, இப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சின்ன வீடு தான். ஏன் சுவாமி இப்படி சொல்லிக்க நன்னா சொல்லக்கூடாதான்னா? படுற பொறாமையை யார் தாங்கிறது? அதனாலதான் நாங்க சொல்லிக்கிறதே இல்லைன்னுவா. ஏன் உங்க உறவு தானே சொல்லிக்க மாட்டீங்களான்னால் அங்கதான் கருணை போயிடுத்து, பொறாமை வந்துடுது. இப்போ எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற எண்ணம் போயிடுத்து. இப்பவே கலியுகத்தில் கூட நாம எது வேணுமோ அதை மட்டும் பிடிச்சுப்போம், வேண்டாததை விட்டுடுவோம். யாரும் நன்னா இருக்கட்டும், நமக்கு அதனால ஒரு குறைவு இல்லை. இந்த எண்ணம் வளர்த்து கொண்டால் கலியுகத்திலேயே கிருதயுகம் தான். இப்ப திரும்ப திரும்ப சொல்றது யுகத்தை பத்தி கவலைப்படவே வேண்டாம். போது கலியுகத்துல கூட கிருதயுகமா வாழறதுக்கு முடியும். சந்தோஷப்பட்டா முடியும், பொறாமப்படாம கருணைப்பட்டா முடியும், தயையை காட்டினா முடியும். ஆனா முடிய வைக்குமானால் கொஞ்சம் நெரடல் அங்கதான். ஏன்னா இந்த யுகத்தினுடைய ஏற்பாடு அதை சுலபத்துல முடிய வைக்காது. பக்கத்துல இருக்கிறவாள்லாம் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்போ பொறியியல் கல்லூரியில போய் படிக்கணும், ஒன்று ஆரம்பிச்சது 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. கடைசியில் ஒன்றும் சாமான்யமா இருக்கிற கல்லூரிகள் எல்லாம் ஆளே காணும், எல்லாரும் பொறியியல்ல போய் சேர்ந்துட்டா. சமயம் மற்ற இளங்கலை பட்ட முதுகலை அதெல்லாம் இல்லைன்னா நேர பொறியியல்ல சேரணும். அது 3வது வருஷத்தினுடைய கடைசியில பெரிய பெரிய நிறுவனம் வருவா, அப்படியே கொத்தா எங்களை எடுத்துன்னு போயிடுவா. கருடன் அப்படி தூக்கின்னு போற மாதிரி எடுத்துன்னு போனோடனே அங்க போய் வேலை போட்டு கொடுத்துருவா. முதல் வருஷமே 25,000 ரூபாய் சம்பளம். அதுக்கப்புறம் என் பிள்ளைய ராத்திரி 10:30 ஆறுதுங்கிறதுனால வண்டியில கொண்டு விடுறா. அப்படி ரொம்ப திருப்தியா அம்மா இன்னும் திருட்ட சொல்லிட்டு இருப்போம். இது கல்யாணம் ஆற வரைக்கும் நம்ம நன்னா இருக்கும். ஆன பிற்பாடு இதே மாதிரி ராத்திரி 10:30 மணிக்கு கொண்டு அவ விட்டுட்டு இருக்கட்டும். அப்ப தெரியும் வம்ப ஆரம்பிக்கிறது. இப்போ அதுக்கப்புறம் அவளும் வேலைக்கு போக ஆரம்பிப்போம். 2 பேரும் குழந்தை பிறக்கும். பாத்துக்கிறது அம்மா அப்பா தான் இருக்கணும். இவா 2 பேரும் போயிட்டு வந்த களைப்புல தூங்குவா. அது 1 மணிக்கு தான் எழுந்திருந்து அழும். அப்ப அதை இவா தான் பாத்துக்கணும். இது என்ன முடிஞ்சு போச்சு 58க்குன்னு எல்லாம் நினைச்சா திரும்ப ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்க போல் இருக்கே. இப்போ இது நாம ஏதோ 58க்கு அப்புறம் கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு போலாம்னு இருக்கான்னால் இந்த சுழற்சி சரியா சிக்கின்னு இருக்கோம். இப்போ யாருக்கு இப்ப 60 ஆச்சேங்கிறதுக்காக பக்தி மார்க்கத்துக்கெல்லாம் சுலபமா வரவே முடியல. மறுபடியும் சம்சாரம் இழுக்கிறது, சம்சாரம் படுத்துறதுன்னு ஆரம்பிச்சிட்டோம் இல்லையோ. அப்ப எப்பதான் பக்தி பண்றதுன்னா, ஆனா பொறுமையா வைகுண்ட பெருமாள் காத்துட்டே இருக்காரு. அவர் எதை பத்தியும் கலங்கல. இப்ப வரலையா, அடுத்த பிறவியில வா, இப்ப இல்லையா, எப்பவோ வா. இப்ப மனுஷனா படக்கவே தானே பொண்ணு பிள்ளைக்கு பிரசவம் பார்க்கணும். அடுத்த பிறவியில என்ன யானையா போற? அப்ப பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பிரசவம்லாம் நீ பார்க்க வேண்டாமோ இல்லையோ. யானையா பிறந்துட்டா எங்க போறதுன்னா, கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்துருக்கேனே, நீ எங்க வேணா பெற, ஆசுரனா பெற, பக்திமானா பெற. ராட்சசனா பிறந்தாலும் பக்தியோடு இரு, யானையா பிறந்தாலும் பக்தியோடு இரு. அணிலா பிறந்து மோட்சம் போயிருக்கு, குரங்கா பிறந்து மோட்சம் போயிருக்கு, பறவையா பிறந்து மோட்சம் போயிருக்கு. பறவை ஜட்டாயு மோட்சம் படுத்து, விலங்கு யானை மோட்சம் படுத்து. ராமன் கையை எடுத்து தட்டி கொடுத்துட்டார் அணியில. வானர ஜாதியை விட பெருமை வச்சதார் ராமாவதாரத்தின் போது எல்லாருக்கும் கிடைச்சு கொடுத்து. இப்படி எல்லாம் கிடைச்சிருக்கு. கடைசியில மனுஷன் தான் போக மாட்டேங்கிறான். ஆளாளுக்கு அவாவா மோட்சம் போயிட்டு எனக்கே போக மாட்டேங்கிறான்னா குடும்ப பந்தம் விடவே இல்லையோ இல்லையோ. இன்னும் இந்த உடல் ரீதியான தொடர்பு பந்தம் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முடியல, வரணும். அப்ப சந்தோஷம் ஏற்படணும், ஆத்ம ரீதியான தொடர்பு ஏற்பட வேண்டும். மைத்ராக சாந்தாக, சாந்தி வேணும். தாந்தாக திதிக்ஷவா, பொறுமை ரொம்ப முக்கியம். கலியுகத்துல பொறுமையை இழந்துட்டோம். கோவில்ல போய் நின்று அந்த அர்ச்சக சுவாமி சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லித்தானே அவர் துவஜாரோகணம் பண்ணியானோம். அது வரைக்கும் நம்ம காத்துன்னு இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு எந்த பெரிய மனுஷன் உபயக்காரா வந்தாலும் காத்துன்னு இருக்கிறதே இல்லை.
அதனால அப்படியே மந்திரங்கள் சுருங்கி போச்சு. இப்போ ஒரு உற்சவம் நடக்கணும்னு வச்சுங்க, அதுக்கு முன்னாடி கொடி ஏற்றுவாள் இல்லையோ, துவஜாரோகணம்னு கருட கொடி ஏற்றுவா. ஏத்தனம்னா 3/4 மணி நேரமான அதுக்கு வேலை இருக்கு. ஆனா இன்னைக்கு யார் 3/4 மணி நேரம் நிற்பா? 3/4 மணி நேரம் சொல்ல வேண்டிய மந்திரம் இன்னைக்கு 10 நிமிஷம் ஆயிடுது. கிடுகிடுன்னு சொல்றா கிளம்புறா. நம்ம போறச்சே ஒரு அர்ச்சனைக்கு கொடுப்போம், சீட்டு வாங்கிட்டு போறோமோ இல்லையோ. அர்ச்சனை 108 திருநாமத்தை சொன்னா எத்தனை நாழி ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு திருநாமத்தை சொன்னா 3 வினாடி ஆகும். ஓம் சொல்லணும், நாமத்தை சொல்லணும், நமஹா சொல்லணும் இல்லையோ, 3 வினாடி ஆகும். இப்போ அப்ப திருப்பி பார்த்தா 20 திருநாமங்கள் தான் ஒரு நிமிஷத்துக்கு சொல்ல முடியும். 6 நிமிஷம் இருந்தா தான் சாஸ்திரநாமம் சொல்ல முடியும். நீங்க யார் வேணா கணக்கு பண்ணி பாருங்க. உள்ள போறவா சீட்டோட 6 நிமிஷம் இப்ப நிக்கிறோம்னா ஒண்ணும் கிடையாது. எங்க பார்த்தாலும் 18 திருநாமம் தான் இப்ப சொல்றதே. சாமி இப்ப நான் அஷ்டோத்தர சாஸ்திரநாமம் சதநாமம்னா அதெல்லாம் சங்கல்பத்துல தான் அஷ்டோத்தரம், அவ்வளவுதானே தவிர உள்ள போனாலாம் சொல்றதே இல்லை. 18 அதுக்குள்ள இவருக்கு பரபரக்கிறதே. அது உள்ள குழு வசதி இந்த பெருமாள் பண்ணிக்கல சுவாமி. நாங்க போய் நிற்கிறச்சே ஒரே வெயிலா இருக்கு. அவருக்கு பரவாயில்ல, கர்ப்பகத்துல வெயில தாங்கி நின்று இருப்பார், நாங்க எவ்வளவு நேரம் தாங்கிறது அப்படின்ட்டு சஹஸ்ரநாமத்தை ஒழுங்கா சொல்ல ஆரம்பிச்சா வெளியில வந்து நின்றுடுறா. ஏன்னா அங்கதான் நல்லா காத்தோட்டமா இருக்கான். எப்ப பார்த்தாலும் பெருமாள் அந்த இருட்டறைக்குள்ளதான் இருக்கார். இவர் 10 நிமிஷம் நிற்கிறது இல்லை, பொறுமை போயிடுது. வண்டியில நிற்கிறோமா, பொறுமை போயிடுது. எதுக்கெடுத்தாலும் பொறுமை இல்லை. பக்கத்துல இருக்கிறவாளை சகிச்சுக்கிறதுக்கே முடியல. தனி தனி தனி, எதற்கா இருந்தாலும் நான் தனி, எனக்கு இருக்கிற வசதிகள் தனி, சேர்த்துங்கிறதே இல்லை பாருங்க. எப்ப நதியில குளிக்கிறத நிறுத்தினமோ அப்பவே பொது உடைமை போயிடுது. நாம தனியா குழாயை திருப்பி குளிக்க ஆரம்பிக்கச்சேவே ஆபத்து வந்துடுது. ஒரு நதிக்கு போனா ஒரே சமயத்துல 1000 பேர் குளிக்கலாம். ஆனா குழால குளிக்கணும்னா 1000 பேர் குளிக்க 100 உள்ளு வேணும். அதுக்கு காத்துட்டு இருந்தா அடுத்தடுத்து போய் குளிச்சுட்டு வந்தாகணும். யாத்திரையெல்லாம் போறோமோ இல்லையா, அப்ப பார்த்தா அந்த கஷ்டம் நல்லா தெரியும். கங்கையில குளிக்கன்னு கூட்டின்னு போனா யாத்திரைக்கு 5000 பேர் வந்திருந்தாலும் 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துருவா. இதே உள்ளு கொடுத்து அறை கொடுத்து குளிச்சுட்டு வாங்கோன்னா 2 மணி நேரம் கொடுக்கணும். ஏன்னா அவளை எத்தனை வாங்கணும், எத்தனை இடத்துல போடணும், அதனாலேயே ஆபத்து. இப்போ நமக்கு சகிப்புத்தன்மை குறைஞ்சின்னு வருது. கிருத்த யுகத்துல நிறைய இருந்திருக்கு. இப்ப சகிப்புத்தன்மை அந்த நாள்ல பொதுவா ஒரு பூங்கா இருக்கும். அந்த பூங்கால இது வச்சிருப்பா ஆகாசவாணி. அப்புறம் உலக மகாயுத்தம்லாம் நடந்தது பாருங்க. அப்பெல்லாம் அங்கதான் போய் உட்காந்து கேட்கணும். அது மேல ஒண்ணு வச்சிருப்பா, அது பேசும். கீழே எல்லாரும் சுத்து முத்து என்னாச்சோன்னு 12 கேட்டு வீட்டுக்கு போடுவா. அதுக்கப்புறம் அது வீட்டுக்கு வந்தது. வந்தப்புறம் வீட்டுக்கு தொலைக்காட்சி வந்தது. தொலைக்காட்சி வந்த அப்புறம் அது கருப்பு வெள்ளையா இருந்தது. அப்புறம் வண்ண தொலைக்காட்சி ஆச்சு. அப்புறம் அது ஒரு இடத்துல வச்சிருந்தா ஒருத்தருக்கு செய்தி பார்க்க வேண்டியிருக்கு, ஒருத்தருக்கு பாட்டு பார்க்க வேண்டியிருக்கு, ஒருத்தருக்கு கார்த்தால உபன்யாசம் பார்க்க வேண்டியிருக்கு. அது ஒத்து போல 3 பேருக்கு. அதனால சரி அவாவா உள்ளுல வச்சு நடுங்க அப்படின்னு உள்ள போச்சு. உள்ள போன அப்புறம் பார்த்தா சத்தம் மற்ற பேர் கேட்டுதுன்னா, அதனால எனக்குன்னு காதல ஒண்ணு, எனக்குன்னு ஒண்ணும், இப்படி தனியா வச்சு இப்படியே தனின்னு பிரிச்சுட்டே இருந்தா எங்க பொது உடம்பு வரப்போறது? இப்போ நம்ம தனியை பிரிக்க சகிப்பு தன்மை குறைஞ்சே போயிடும். பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒண்ணு வச்சா சகிக்கவே நம்மளால முடியாது. ஒரு நிமிஷம் நிக்கணும்னா முடியல. நான் உன்னை சொன்னாலே உடனே எங்க அப்பா அம்மா ஒத்துக்கணும். ஒத்துண்டா சரி, இல்லையா அது இளைய தலைமுறையை பத்தி உங்களுக்கு தெரியவே இல்லை, ஆனால் நீங்க பேசவே பேசாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு குழந்தை வளர்ப்புன்னு இவ்வளவு தூரம் சொல்லணும் இல்லையோ, எல்லா மாமியார்களுக்கும் அம்மாக்களுக்கும் பார்க்க வேண்டியிருக்குன்னு. ஆனா அந்த பொண்ணோ அந்த மருமகளோ நன்னா வளர்த்து கொடுத்தேன்னு சொல்ல போறாளா? என்ன தெரியுமா கேப்பா, நீ பழைய மாதிரி வளர்க்குற, இப்ப இப்படி கிடையாது குழந்தை வளர்ப்பு, இதெல்லாம் நிறைய மாறிப்படுத்து. இப்போ கொடுக்கறதே வேற கொடுக்கணும், குளிப்பாட்டுறதே வேற மாதிரி குளிப்பாட்டணும். சரி அப்ப நீ பண்ணிக்கியன்னா, நான் வேலைக்கு போகணும், நீ பண்ணு. அப்ப நீ பண்ணனா நான் பண்றபடி தானே எனக்கு பண்ண தெரியும்னால், அது நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீ பண்ணு. ஆனா பகவான் நினைக்கிறத மட்டும் நாங்க யாருமே பண்ண மாட்டோம். கடைசியில் அவர் எத்தையோ நினைக்கிறாரோ இல்லையோ இவன் பண்ணணும்ட்டு அதை மட்டும் விட்டுட்டு நாமா செஞ்சிருந்தோம்னால் இது நம்மளா தேடிண்ட ஆபத்துக்கள். அப்ப சாந்தியோட திதிக்ஷவா பொறுமை காப்பவர்களாக இருக்கிறார். ஆத்மாராமாக உடல் ரீதியான இன்பத்தை விட ஆத்ம ரீதியான இன்பம். ஆத்மாவுக்கு இன்பம் உள்ளது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பகவானுக்கு ஆத்மாவுக்கு நேர் தொடர்பு. அவரை அனுபவிக்க ஆத்மா ரொம்ப சந்தோஷப்படும். ஆத்ம சந்தோஷத்துக்கு வந்தாலே நீடிச்சு இருக்கும். ஆனா நம்ம உடல் சந்தோஷம்னா உடனே போயிடும். ஆத்மா சந்தோஷப்படுறதுக்கு வழி நாம நினைச்சிருக்க சாப்பாடு, தூக்கம், சொகுசு வாழ்க்கை, குழு வசதி, இது எதுவும் ஆத்மாவுக்கு தேவையில்லை. இது இத்தனை சரீரத்துக்கு தேவை. ஆத்மாவுக்கு தேவை புண்ணியம். புண்ணிய கர்மங்கள் பண்ண ஆத்மா சௌக்கியமா இருக்கும். ஆத்மாவுக்கு தேவை பக்தி, நாம சங்கீர்த்தனம், கோவில், இதுகளை பண்ணத்தான் ஆத்ம சுகம் ஏற்படும். அந்த நாள் அப்படி இருந்திருக்கா? சமதிருஷா பிராயஷா சிரமணாதனாக திரேதாயாம் தர்மபாதானாம். இப்படி இருந்தவா அடுத்த யுகத்துக்கு வந்தா தர்மத்தினுடைய 4 கால்கள்ல 1 போச்சு. இப்ப 3 கால் தான், முக்காலி ஆயிடுச்சு. இத்தனை நாளி 4 காலியா இருந்தது, இப்ப 1 கால் போய் முக்காலியா மாற போச்சு.
திரேதாயாம் தர்மபாதானாம் துர்யாம்சோ ஹீயத்தே சனைஹி அதர்மபாதைஹி அனிருத்த ஹிம்சா அசந்தோஷ விக்கிரகைஹி விக்கிரகம் ஒத்தருக்கொத்தர் பிரிச்சு விடுறது அப்பதான் ஆரம்பிச்சதுங்கிறார். திரேதாயுகத்தில் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாலும் இங்க பேசுறது அங்க சொல்லி, அங்க பேசுறது இங்க சொல்லி, அவர்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பிரிச்சு விட்டுறோம் இல்லையோ, இதைத்தான் விக்கிரகம்ங்கிறா. சந்தி சேர்த்து வைக்கிறது, விக்கிரகம் பிரிச்சு விட்டுறது. அந்த விக்கிரகம் ஆரம்பிச்சது அசந்தோஷம், சந்தோஷம் குறைஞ்சது. ஹிம்சா, ஹிம்சிக்கிற பிராணி ஹிம்சா ஆரம்பிச்சது. அனிருத்தம், பொய் சொல்ல ஆரம்பிச்சாலும் அப்பதான் முதல்ல தொடங்கித்து. அப்ப இதனால் கிருத்தயுகம் தாண்டி திரேதாயுகம் வந்தது. அதுக்கப்புறம் மூணாவது யுகம் ததா கிரியாபதோ தபோனிஷ்டாக நாதிஹிம்ஸ்திரான லம்பட்டாக ததக தபஹ சத்ய தயா தானேஸ்வர்தம் ஹ்ரசதி துவாபரே. அதுக்கப்புறம் இந்த நாலுலையும் பாதி பாதி படுது. சத்தியம், தயா, தபசு, தானம், நாலு இல்லையோ? இந்த நாலுல இப்ப பாதி படுத்து. துவாபரகத்தினுடைய ஆரம்பம் பாதி கால் படுது. கலியுகமும் வந்தது. ஆக யசஸ்வினஹ மகாசாலாக சுவாத்தியாய அத்தியனே ரதாக ஆட்யாக குடும்பினோ ஹிருஷ்டாக வர்ணாக க்ஷத்ரத்விஜோத்தராக தஸ்மின் லுப்தா துராச்சாராக நிர்தயாக சுஷ்க வைரிணக. கலியுகம் வந்துடுத்துங்கிறதுக்கு என்ன சாட்சினால் எல்லாருடைய ஹிருதயமும் ஈரத்தோட இல்லாமல் வளர்ந்து இருக்குங்கிறார். உள்ளம் வளர்ந்திருந்தா கலியுகம், உள்ளம் ஈரத்தோட இருந்தா கலியுகம் இன்னும் பிறக்கலேன்னு அர்த்தம். உள்ளத்துல ஈரம் வேணுமோ இல்லையோ? மரத்தை போல இரும்பு போல உள்ளம் இருக்கலாமா? யாரானு கண்டு ஒரு சமப்படுறான்னு நினைச்சா உருகிற உள்ளம் வேணுமோ இல்லையோ? அதை போல இல்லாமல் அது அவரவர்கள் எப்படியோ இருப்பா சுவாமி, நாம போய் உதவறதுக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது, நம்ம பாட்டை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதுல வந்துடுது. ஆனா அந்த நாள்ல ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானே வளரணும்னு சொல்லிடணும். அந்த ஹிருதயமா இருக்கிறது தான் ஆர்திர ஹிருதயம்னுவா, ஈரமான நெஞ்சம். ஆனா இப்ப இருக்கிறது சுஷ்க நெஞ்சம். சுஷ்க நெஞ்சம்னா உலர்ந்து போயிருக்கிற நெஞ்சம். நாம தானம் கொடுக்கணும்னு நினைச்சவே வரிசா இப்ப வேட்டி வச்சிருக்கோம். ஒரு சுவாமி வந்தார், எனக்கு வஸ்திர தானம் பண்ணணும், வேட்டி இல்லைன்னு கேட்டார். அப்படி கையை ஓட்டினோம், இந்த வேட்டி இந்த வேட்டி இந்த வேட்டி இந்த வேட்டி. அப்படியே போனா ஒரு வேட்டி ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல மயில்கண் ஜரிகை, 3500 ரூபாய். வெறுமில்லை, நல்ல வேட்டி, 10 வேட்டி. அதுல கையை வச்ச உடனே பார்த்து ரொம்ப வசதியா இருக்கே, பிள்ளை பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான், ரொம்ப உயர்த்தியா இருக்கேன்னு அதை எடுத்து கொடுக்க போறாரோ நினைச்சுருக்கிறச்சே, இது ரொம்ப நன்னா இருக்குன்னு உள்ள எடுத்து வச்சுட்டார். வச்சுட்டு அடுத்ததை பார்த்து இது ரொம்ப சுமார் 1500 தான், இதை கொடுத்துருவோம் அப்படின்னு அதை கொடுத்துட்டார். இது தானமானு கேட்டா தானமே இல்லைன்னுட்டார் கண்ணன் கீதையில. எது தானம்னா உங்ககிட்ட இருக்கிறதுலயே எது சிறந்த பொருளோ அதை பத்தி வருத்தப்படாம கொடுத்தியானா அதுதான் தானம். எது உங்ககிட்ட இருக்கிறதுல சிறப்ப நீ எடுத்து வச்சுனுட்டு எது தாழ்ந்ததோ அது நன்னா திருப்தியா, நல்ல வேளை இதை நானே கொஞ்சம் கழிச்சு விடணும்னு பார்த்துன்னேன், வீட்டுல இடம் இல்லை ரொம்ப நாளா வைக்கிறதுக்கு, அவரானு வந்தார், இந்த மட்டும் கொடுத்தேன்னா. நிறைய பேர் நமக்கு நாற்காலி தரேன்வா, பீரோலாம் தரேன்வா, என்னமோ கொடுக்குறாரேன்னு பார்த்தா அவர் வீடு மாத்துறாருன்னு அர்த்தம். அவர் ஏதோ பெரிய வீட்டுக்கு போறாரோன்னு அங்க போய் இந்த அழுக்கு குப்பை சத்தையெல்லாம் ஆறு தூக்கின்னு போறதுன்னு, சுவாமி சுவாமி வாரி நீ ரொம்ப நாளா ஏதோ புஸ்தகம் எல்லாம் வைக்கணும்னு கேட்டுந்தீரே, இந்த ஆறுன்னு வரும். அது செல்லரிச்சு போன மொத்த மரத்தொண்டோட நம்ம எடுத்துன்னு போகணும், எடுத்துன்னு போய் நம்ம வச்சுப்போம். இது தானமே அல்ல, இது நமக்கு இருக்கிற இயலாமையை காட்டிக்கொள்வது. அப்படி இல்லாமல் நன்கு கொடுப்பவர்களா துவாபர யுகத்தின் வரைக்கும் இருந்தாலாம். இந்த 4 யுகத்துக்கு 4 காலம் கலியுகத்தில் தாழ்ந்தே போயிட்டு. ததா திரேதா ரஜோவிருத்தி. இப்ப அடுத்து சொல்றார், இது மாறுறதுக்கு என்ன காரணம்னால், இது முக்கியமான காரணம். இப்போ சத்தியயுகம், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதுல சத்தியயுகத்தவர்கள் சத்துவகுணனிஷ்டர்களா இருந்திருக்கா. நம்ம இடத்துல 3 குணங்கள் உள்ளன, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதுல சத்துவகுணம் நிறைய இருந்தது கிருத்தயுகத்தில், ரஜோகுணம் நிறைய இருந்தது திரேதாயுகத்தில், ரஜோகுண தமோகுணம் கலந்து நிறைய இருந்தது துவாபர யுகத்தில், தமோகுணமே நிறைய இருக்கு கலியுகத்தில். இது என்ன குணம் சுவாமி? இந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா ஏதோ குணம் குணம்ங்கிறீரே, எங்க இருக்கு இந்த மாலை? இப்ப வெளுப்பா இருக்கு, மஞ்சளா இருக்கு, சேப்பா இருக்கு. அதை போல இந்த குணம் எப்படி இருக்குன்னு அடையாளம் கண்டுபிடிக்கலாமானால் கண்டுபிடிக்கலாம். நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சு சத்துவகுணமா, ரஜோகுணமா, தமோ குணமானு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தெளிவா இருக்கோம், சுறுசுறுப்பா இருக்கும், குழப்பமே இல்லை இப்படின்னு சொன்னா சத்துவகுணத்தோட இருக்கும்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் கோபம் ஆசை, கோபம் ஆசை. எதை கொடுத்தாலும் இன்னும் வேணும், கொடுக்கலன்னா கோபம், சரி கொடுத்தா இன்னும் வேணும், கொடுக்கலன்னா கோபம். இது மாத்தி மாத்தியே பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இது ரஜோகுணம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். தமோகுணம்னால் சோம்பல், கவனக்குறைவு, தூக்கம். இந்த 3 அடிக்கடி வந்துட்டே இருந்தா தமோகுணத்தினுடைய ஆதிக்கம்.
என்னமோ தெரியல சுவாமி, எழுந்த உடனே தூக்கம் வருது. ஒருவேளை தூங்கினதுனால சோறு படைஞ்சிட்டு வருவானமோ, அதனால வேணா நீங்க தீர்ம தூங்கணும்னு சொல்ல வேண்டியதான். அந்த அளவுக்கு தமோகுணம், கவனக்குறைவு. ஒரு காரியத்தை பண்ணா இங்கே வச்சோம், மறதியா அங்கே வச்சிடறோம், அங்கே வச்சிடறோம், அதுக்கும் தமோகுணம் காரணம். சோம்பல், எழுந்திருக்கிறச்சவே இப்போ இன்னைக்கு தர்ப்பணமா, ஏகாதசியா, இன்னைக்கு தான் என்னமோ சோதனையா, சீக்கிரமே பசிக்கிறது அப்படின்னுட்டே எழுந்திருந்தோம்னா தமோகுணம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப எதோ ஒரு தர்ம காரியமோ அந்த தர்ம காரியத்தில் ஊக்கம் இருக்கு, சத்தகுணம் இருக்கு. அந்த தர்ம காரியத்துல ஊக்கம் இல்லை, சோம்பல் வருது, தமோகுணம் இருக்குன்னு அர்த்தம். எது தர்மமோ அதை ஊக்கத்தோட செய்யணும். இப்ப கோவில்னு இருந்தா இத்தனை காரியங்கள்லாம் இருக்கும். உற்சவம் நடக்க போறது. இப்போ நம்ம உற்சவத்துக்கு போயிருக்கோம், நம்ம இது விடிய விடிய உற்சவம் நடக்கும், இது கைசிக ஏகாதசி உற்சவம் இல்லையோ. நேரம் நீங்க இப்ப திருக்குறுங்குடி போனேன்னு வச்சுக்கோங்க, கைசிக ஏகாதசி அன்னைக்கு நம்பாடுவானுடைய சரித்திரம், பெரிய நாடகமே நடக்கும் அங்க திருக்குறுங்குடியில். இப்போ அது ஒரு பெரிய சரித்திரம். நம்பாடுவான் ஒருத்தன் இருந்தார், அவர் பெருமானுக்கு ஏகாதசி தோறும் போய் வீணையை மீட்டி பாடெல்லாம் பாடுவார். அதை கேட்டு திருக்குறுங்குடி நம்பி ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படி ஒரு தடவை போகும்போது பிரம்மரக்ஷசு ஒன்று அவர் பிடிச்சு கொடுத்து, இப்போ உன்னை சாப்பிட போறேன்னு, நீ தாராளமாக சாப்பிடு, எனக்கு என் சரீரத்தை பற்றி கவலை இல்லை, ஆனால் நான் பாடிட்டு வந்துடுறேன். ஒரு தரையும் மலைக்கு மேலே போய் பெருமாளை பாடிட்டு இருக்கேன், பாடிட்டு வந்து பிடிச்சிக்கோ, அது விடமாட்டேனுது. யாரானு முட்டாள் திரும்பி வருவேனான்னா, இல்லை நான் சத்தியம் பண்ணி தரேன் கண்டிப்பாக திரும்பி வருவேன்னு சொன்னான். போனான், பெருமாளை பாடினான், திருப்தியாக திரும்பி வந்துட்டான். அவன் வந்ததை பார்த்தே பிரம்மரக்ஷத்துக்கு ஆச்சரியம், இது ஒரு மனுஷன் கூட திரும்பி உயிரை கொடுக்கறதுக்காக வருவனா, தேவலையே வந்திருக்கானே அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நின்று, என்ன போயிட்டு வந்தே, மலைக்கு போயிட்டு வந்தியேன்னு. அவன் கேட்டான், உனக்கு என்ன இப்போ இந்த கேள்வி, சாப்பிட்றதுக்கு தானே நீ கூப்பிட்டே, இப்போ அப்போ சாப்பிடு, நான் மலைக்கு போய் என்ன பண்ணிட்டு வந்தா உனக்கு என்னன்னா. இல்லை இல்லை நீ பாட்டு பாடினியா, ஆமாம் பாடினேன். நீ ஒன்று செய், நான் பிரம்மரக்ஷசா சாபத்தினால இங்கே திரிஞ்சுட்டு இருக்கேன், நீ பெருமாளை பாடியிருப்பியோ இல்லையோ, அந்த பாட்டோட பலத்தை எனக்கு கொடுத்து என் சாபத்தை போக்கி விடுன்னு. இது நன்னா இருக்கே, உயிரைத்தான் கேட்டேன், உடலை கேட்டேன், இப்போ என்னமோ வரமெல்லாம் கேட்குற, இதெல்லாம் நான் தயாராகவே இல்லை, ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னா. ஏன் உன் பாட்டோட பலத்தை எனக்கு கொடுத்து சாப விமோசனம் கொடுக்க கூடாதான்னா. அவன் பளிச்சுன்னு பதில் சொன்னா, நான் ஒரு பலத்தை எதிர்பார்த்து அந்த பெருமாளை பாடியிருந்தாள்னா நான் உனக்கு கொடுக்கறதுக்கு, நான் ஒன்றும் பலத்தை எதிர்பார்த்து பாடவே இல்லையே. அவன் பேரழகில் ஈடுபட்டு அவனுக்கு மங்களம் பாடினேன், அவ்வளவுதான் நான் பண்ணிட்டு வந்திருக்கேனே தவிர எனக்கு உன்னை கேட்டு அவங்ககிட்ட நான் போய் நிற்கல, எனக்கு கையேந்திர பழக்கமே கிடையாதுன்னா. பிரம்மரக்ஷத்து புரிஞ்சு கொடுத்து, அப்படின்னா நான் உன் காலை பிடிச்சிக்க வேண்டியதான். நீ கையேந்திரவனா இருந்தே நான் உன்னை பிடிச்சிருக்க மாட்டேன், நீ கையேந்தாதவனோ இல்லையோ நான் காலை பிடிச்சுன்னு விடுறேன் அப்படின்னு கட்டியா பிடிச்சிருந்து கடைசி பண், ஒரு ராகம் கைசிகம்னு அந்த ராகத்துக்கு பேர், தமிழ் ராகம், பண் ஆராய்ச்சின்னு சொல்ல இல்லையோ, அந்த பண்ணுல கடைசி பாட்டு மட்டும் பாடியிருந்தான். அந்த பாட்டினுடைய பலத்தை மட்டும் இதுக்கு கொடுத்து பெருமாள்கிட்ட அனுமதி பத்து இதனுடைய சாபத்திலேருந்து விமோசனம் கொடுத்து அது படுத்து தேவனா. அப்ப யாருக்கு வேணும்னாலும் கொடுக்குறார் பெருமாள், இன்னார் இணையாருங்கிற வேறுபாடு கிடையாது. பிரம்மரக்ஷஸுக்கும் மோச்சனம் கிடைச்சுடுத்து, நம்பாடுவானுக்கும் மோட்சமே கிடைச்சுடுத்து. அவர் என்ன நம்பாடுவான்னா பாணர் வம்சம் பார்த்தாரா, இவர் ஏதோ பாணர் குலத்துல பிறந்திருக்காரே, தாழ்ந்தவனாச்சே, யோசிக்கவே இல்லையே. அவர் யாருக்கும் கொடுக்குறாரு, ஆனா என்ன ஊக்கம் வேணும், போகணும், கண்டிப்பா பெருமானை பாடணும், அவன் திருப்தி ஏற்படணும், எதுவா என் உயிரே போனாலும் அவனை போய் பாடிட்டு வரணும். இந்த ஊக்கம் இருக்கு தர்ம காரியத்துல, சத்துவகுணம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஊக்கம் இல்லை, போனோமா ஏகாசியா கார்த்தால எழுந்திருக்கணுமான்னா என்னமோ ஆபத்து இருக்கு, தமோகுணம் இருக்குன்னு அர்த்தம். சுவாமி உடம்பு சரியில்லைன்னுவா, உடம்பு சரியில்லாததான் ரஜோகுண தமோகுணத்தின் காரியம்தான். வாதம் பித்தம் கபம் இந்த மூணு பிடிச்சு பார்க்கறாளோ இல்லையோ, நாடி பிடிச்சு பார்த்தா என்னதுன்னு சொல்லுவாள். அதை போலத்தான் நம்ம கிட்ட வேற மூணு இருக்கு, சத்வம் ரஜஸ் தமஸ். இதை நாடி பிடிச்சு பார்க்கணும். வாதம் பித்தம் கபத்தை கூட மருந்து கொடுத்து சரிப்படுத்திடலாம், இந்த மூணையும் மருந்தால சரிப்படுத்த முடியாது. சத்துவகுணத்தை வளர்த்துனுட்டோம்னால் கலியுகத்துல வாழறச்சேவே கிருத்தயுகத்தவனாட்டம் வாழலாம். தமோ குணத்தோட இருந்தோம்னால் கிருத்தயுகத்திலே இருந்தா கூட கலியுகத்தை போலதான் இருக்கணும். அப்ப குணம் எதுங்கிறதுலதான் வேறுபாடு. நம்ம சத்துவகுணத்தோட வாழ பழகி கொள்ளணும். मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव।
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।